சிவகார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டர்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. எனக்கு சரிதான் வர்ற வேலை வெற்றி படத்தில் நடிக்கிறது. இப்போது அவரோட படம் பார்க்க போகிற ஆடியன்ஸ் என்ன யோசிச்சு போகிறாங்க, இவர் ஏதோ கதையை ரொம்ப ஆனஸ்டாக சொல்லுவார், எந்த ஏமாற்றமும் இல்லாமல். பொல்லாதவன் செல்வம்லேருந்து வடசென்னை செந்தில் வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எங்களால் பார்க்க முடியுது. இப்போ ஃபார்மி பற்றி அவர் இறங்கி அவர் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு அவ்வளோ எல்லாம் தெரியாது. இனிமேல் அவரெல்லாம் அரிசியெல்லாம் வளர்த்துட்டு கொஞ்சோண்டு அரிசியை வச்சு அதையே வெதியாக்கி அதையே நிறைய அரிசியாக வளர்த்து அவன் பொருளை வச்சு அவனே போடணும் டைலாக் மட்டும். இப்போ யார் பொருளை வச்சு யாரை போடணும், யார் பொருளை வச்சு யாரையும் போடாதீங்க தயவு செஞ்சு. வில்லனாக இருந்தாலும் அவனை நமக்கு ரொம்ப பிடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபி வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி வச்சுருக்கிறேன். ஒருத்தன் இந்த போதை பொருள் தொடக்கூடாது, இல்லை நான் ஃபேமிலி கூட இருந்தால் தொடக்கூடாது, இப்படியெல்லாம் வச்சுருக்கிற ஒரு டானாக இருந்தாலும் கொலை பண்ணிட்டு இருந்தாலும் அவனை பிடிக்கும். அந்த கேரக்டரில் வேறு யாரும் இருந்தாங்கன்னா அவங்க பிடிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ கூட ஆக்சுவலாக வெற்றி தான் அந்த ரோலுக்கு டப்பிங் பேச வேண்டியது, பட் அவருக்கு டைம் கிடைக்கல. கெட்ட வார்த்தைலாம் எப்படி டப் பண்ண ஆரம்பிச்சிங்க? அதுவும் அவர் தான் சொல்லி கொடுத்தாரா? ஈஸி இல்லை, எனக்கு அது கெட்ட வார்த்தையும் தெரியவே தெரியாது. லாஸ்ட்ல கூட தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கான வழி வகுக்காது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இட் இஸ் a very ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சும்மா ஒரு ரசிகர் மன்றத்தை உண்டாக்கி, ரசிகர்களை உண்டாக்கி, சும்மா ஒரு 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 ஹீரோ வர்ஷிப் மாதிரி கொண்டு வந்து ஜனங்களுக்காக எதுவும் பண்ணல. இட்ஸ் டெமோக்ரஸி இல்லை. இப்போ ரீசெண்டாக, அதாவது ட்ரெண்டிங்னா, இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு வெர்ஷனில் பார்த்தோம். விடுதலை 2 ட்ரைலரில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார், நீங்கள் மாசா, ஆக்சுவலி விஜய் சேதுபதி சாரே ஒரு கூட்டத்துடைய தலைவன் மாதிரி தான், பட் அவரையே நீங்கள் கைட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹவு வாஸ் தட்? இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி ஆர்கானிக்னு சொல்லணும். ஏன்னா வெற்றி படத்தில் நடிக்கிறது ரொம்பவே ஒரு ஆர்கானிக் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சகஜமாக வர்ற ஒரு இது வேலைன்னு நினைக்கிறேன். எனக்கு சகஜமாக வர்ற வேலை வெற்றி படத்தில் நடிக்கிறது. வெற்றி படத்தில் நடிச்சதை கூப்பிட்டா நான் சும்மா அப்படியே போய் சும்மா இருந்துடலாங்க. அப்படி நான் பார்வைங்க எப்படி பண்ணுறேனோ அப்படி ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க, வெற்றி ஏதாவது பண்ணார்னா இறங்கி பண்ணுவார். அவர் இப்போ ஆடுகளம் படம் முடியறதுக்குள்ள கூட சேவல் பற்றி எல்லாமே தெரிஞ்சிடும் அவருக்கு. அந்த மாதிரி நீட்டாக டீட்டெயிலிங்காக எடுப்பார். ஸோ வாட் ஹி டன் வித் விடுதலை பார்ட் 2? படம் பார்த்தா தெரியும். விடுதலை பார்ட் 1 பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ ரொம்ப ஆனஸ்டாக இருக்கும், அதை கண்டிப்பாக சொல்ல முடியும். ஒரு ஃபில்ம் மேக்கர் நான் இப்போ ஒரு தடவை அமீர் கான் ஆனஸ்ட் ஃபில்ம் மேக்கிங் பற்றி பேசுகிறத கேட்டிருந்தேன். ஸோ ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார், எதுக்கு ஆனஸ்ட் ஃபில்ம் மேக்கிங் தேவை சொல்லி. ஸோ நான் இப்போது ஜனங்க இதை ரசிக்கிறாங்க, ஸோ இப்படி கொடுத்தா ஜனங்க என்ஜாய் பண்ணுவாங்க, இது பண்ணலாம், இப்போ ஒரு ஃபைட் பண்ணலாம், இப்போ ஒரு சாங் போடலாம், இப்போ ஒரு ஐட்டம் சாங் போடலாம், இதெல்லாம் போட்டால் ஜனங்களை அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஏமாற்றிட்டு அவங்க பணத்தை பிடுங்குற மாதிரி தானே. அப்படி இல்லாமல் நான் ஒரு கதையை சொல்கிறேன், இந்த கதைக்கு இதுதான் தேவை, இந்த கதையை இப்படி சொல்கிறது, உனக்கு சொல்கிறது புரிய வைக்கிறதுக்கு இவ்வளோதான் தேவை, இவ்வளோதான் நான் பண்ணுறேங்கிறது ஆனஸ்டான ஃபில்ம் மேக்கிங். தட்ஸ் வாட் வெற்றி ஹஸ் பீன் டூயிங். இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அந்த மாதிரி ஆடியன்ஸும் வளர்த்து விட்டுருக்காரு. அது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னென்னா அப்படி ஒரு ஆடியன்ஸை வளர்த்து விட்டுறது, ஆடியன்ஸை ஓப்பனாக வச்சுக்கிறது. இப்போது அவரோட படம் பார்க்க போகிற ஆடியன்ஸ் என்ன யோசிச்சு போகிறாங்க, இவர் ஏதோ கதையை ரொம்ப ஆனஸ்டாக சொல்லுவார், எந்த ஏமாற்றமும் இல்லாமல் ஆனஸ்டாக சொல்லுவார், இதை போய் நம்ம கேட்கணும், அது கூட அந்த படத்து கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னு போகிறாங்களே. அந்த மாதிரி ஆடியன்ஸ் டெவலப் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம், ஒரு நல்ல விஷயம். சினிமாக்கும் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும், ஆடியன்ஸாக சொசைட்டியாக அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். பொல்லாதவன் செல்வம்லேருந்து வடசென்னை செந்தில் வரைக்கும் அந்த ஜேர்னி இட் வாஸ் லைக் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எங்களால் பார்க்க முடியுது. நீங்கள் ஏதாவது குட்டி குட்டி ஃபார்மிங் டிப்ஸ் கூட அவருக்கு சொல்லி கொடுப்பீங்க, அதை அவரும் ஃபாலோ பண்ணுவார். அந்த மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த பாண்ட் எப்படி கிரியேட் ஆச்சு வெற்றி சார் கூட? பை சான்ஸ் தான், சிமிலர் இன்ட்ரெஸ்ட் தானே. அதனால் அவர் நாயை பற்றி சொல்லுவார். இல்லை எனக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ ஃபார்மி பற்றி அவர் இறங்கி அவர் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு, எனக்கு அவ்வளோ எல்லாம் தெரியாது. இனிமேல் அவரெல்லாம் அரிசியெல்லாம் வளர்த்துட்டு கொஞ்சோண்டு அரிசியை வச்சு அதையே வெதியாக்கி அதையே நிறைய அரிசியாக வளர்த்து எல்லாமே பண்ணிட்டார் அவர். ஸோ டெஃபினெட்லி அது பேசுவோம், அந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். பட் நான் ஐடியாலாம் கொடுத்து அவர் ஃபாலோ பண்ணதில்ல, அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இன்னும் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காரு, அதை விட என்னை விட ரொம்பவே அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஐடியாஸ் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் சிமிலராக இருக்கிறதுனால இது மாதிரி பேசுகிறதுக்கெல்லாம் விஷயம் இருக்குது. சும்மா சினிமா மட்டும் இல்லாமல், சினிமா வேலை மட்டும் இல்லாமல் நம்ம பேசுகிறதுக்கு. நான் இப்போ நாய் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது இப்போ அந்த வீடியோ வச்சு காட்டுறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது.
ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது நாயெல்லாம். ஸோ டாக் ட்ரைனிங் வந்து இது வரைக்கும் டாக்ஸ் வச்சுருந்தோம் எல்லாருமே. அவரோட வீட்டில் பிறந்த குட்டி தான், நான் வீட்டில் கொண்டு போய் வச்சுருந்தேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்து வளர்க்குறதுல, பட் அது ட்ரெயின் பண்ணுறதுல இப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்து மோஸ்ட்லி அடுத்த படம் நான் ட்ரெயினிங் பற்றி எடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி புறா வச்சுருக்காரு, புறா பற்றி இன்னும் எடுக்கலை. இதுக்கப்புறம் கதை ஒன்று வரும்னு நினைக்கிறேன். வர வேண்டியது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகே, இன்னும் புறா கதை வேறு இருக்கு. அண்ட் இந்த ட்ரைலரில் பார்க்கும்போதே பவர்ஃபுல்லான டயலாக்ஸ் இருந்துச்சு, சொல்லவே வேண்டாம். உங்களோட டயலாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ட்ரெண்டிங் தான். இப்போ நீங்கள் சொன்ன அந்த அவன் பொருள் எடுத்து அவனே போடணும், இந்த டைலாக்லேருந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க உனக்கான பயணத்துக்கு வந்து பாதை காட்டும் அப்படிங்கிற மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சொல்லும்போது அது ரொம்ப சட்டிலாக இருந்தாலும் ராவாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அவங்க ஒரு விஷயத்தை நேரேட் பண்ணி உங்களுக்கு அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜில் மாற்றி கொடுக்கறது அது இன்னும் அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது எங்களுக்கு அவுட்புட் பார்க்கும்போது. ஸோ அதை எப்படி எடுத்துக்கிறீங்க, அந்த கேரக்டர் எப்படி நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணிக்கிறீங்க உங்களுக்குள்ள? நான் ஒன்றும் பண்ணுறதில்ல, எல்லாமே அவர் பண்ணியிருப்பார்ல, நான் எதுக்கு பண்ணணும்? நான் சோம்பேறி, ரொம்ப சோம்பேறி. அது இல்லாமல் வெற்றிமாறி ஒரு டைரக்டர் கூட வேலை செய்யும்போது அதுதான் லக்ஸுரி. ஸோ ஏன்னா நிறைய ரிசர்ச் போயிருக்கும், அதுக்கு பின்னாடி நிறைய திங்கிங் போயிருக்கும். ஒரு லைன் எழுதணும்னா அது ஏன் வரணுங்க, எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கு அங்கே வரைக்கும் பில்டப் இருக்கும், இந்த சீன்ஸ் எல்லாம் அப்படி வளர்ந்து வந்திருக்கும். இப்போ வந்து அங்கே நின்று அந்த கேரக்டர் அந்த டைலாக்ஸ் வந்து அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் சினிமாவே வந்து இட் இஸ் அ குரூப் ஆக்டிவிட்டி இல்லையா, நிறைய விஷயங்கள். இட்ஸ் நாட் ஓன்லி த ஆக்டர் சேயிங் லைன்ஸ், ஆக்டர் அது அந்த லைன் எழுதுறதுலேருந்து அந்த சீன் எழுதுறது, அந்த சீனை ஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த சினிமாட்டோகிராஃபி மூலிமா அதை நம்ம வேறு லென்ஸை வச்சு நம்ம ஷார்ட் எடுக்கிறது, அது எல்லாமே ஃபைனலாக எடுத்து எடிட் பண்ணும்போது எடிட் எங்கெங்கே பண்ணணும், எங்கெங்கே கட் பண்ணணும், எங்கெங்கே என்ன ஷார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் மியூசிக், இது எல்லாமே சேர்ந்து தானே ஃபைனலாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதனால அவ்வளோ இம்பாக்ட் தெரியுது. ஸோ நான் பண்ண வேலை ரொம்ப சின்ன வேலை தான் அதில். ஸோ ஜஸ்ட் ஸ்மால் டூல் அவ்வளோதான். நீங்கள் நிறைய கேரக்டர் ரோல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் ரோல்ஸும் பண்ணியிருக்கீங்க. விச் இஸ் மோர் கம்ஃபர்டபுள், உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறதா இல்லை ஃபுல்லாக நான் நெகட்டிவ் ரோலே பண்ணிடுறேன் அப்படிங்கிறதா? எல்லாமே ஈக்குவலி சேலஞ்சிங். ஸோ எல்லாமே ஈக்குவலி சேலஞ்சிங் தான். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ரோல்ஸ், இல்லைன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிற ரோல்ஸ் கேரக்டர்ஸ்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்லி. இல்லைன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இன்னும் எக்ஸ்ட்ரா உண்மையோடு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத விஷயங்கள் நான் இன்னொருத்தரை பார்த்து தான், நடுவில் கன்னடா வந்துச்சு, இன்னொருத்தரை பார்த்து தானே, இப்போ தான் கர்நாடகாவில் வர, அதான் பிரச்சனை. இன்னொருத்தரை பார்த்து தானே நான் பண்ணிகிட்டு இருப்பேன். இன்னொருத்தரை பார்த்து பண்ணும்போது மோஸ்ட் ப்ராபப்லி அவ்வளோ உண்மையாக இருக்கான்னு நினைக்கிறேன். நான் பார்த்து பண்ணுறது தான், நான் அனுபவித்து பண்ணுறது இல்லைல்ல அது. பட் ஸ்டில் ஆஸ் அன் ஆக்டர் எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக்டர் வேலை 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் சோம்பேறி ஆனாலும் கொஞ்சம் சென்சிட்டிவிட்டி வந்துருக்குல்ல எனக்குள்ள. அந்த சென்சிட்டிவிட்டியால் அதை உணர்ந்து நான் கொஞ்சமாவது பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எந்த கேரக்டர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாமே கஷ்டம் தான் எனக்கு. எல்லாமே கஷ்டமா? நான் ஒரு ரொம்ப சாதாரணமான ஆக்டர். ஸோ நோ சார், ஆக்சுவலி நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, கமெண்ட்ஸ்லாம் போய் பாருங்க, இஸ் வெரி அண்டர் ரேட்டட் ஆக்டர், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஆக்டிங் வேற லெவல் அப்படிலாம் போடுறாங்க. இல்லை, பிடிக்கிறது வந்து கேரக்டர்ஸ், ஆக்டர் இல்லை. ஸோ நான் பண்ண கேரக்டர் அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணுறதுனால தானே. இல்லை, அந்த கேரக்டர் நான் இருந்ததுனால நான் பிடிச்சேன். அந்த கேரக்டரில் வேறு யாரும் இருந்தாங்கன்னா அவங்க பிடிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இட் இஸ் த கேரக்டர்ஸ், த வே த கேரக்டர்ஸ் ஆர் கிரியேட்டட். இப்போ பொல்லாதன்னு வச்சுக்கோங்க, பொல்லாதவனில் வந்து அந்த மாதிரி வில்லனாக இருந்தாலும் அவனை நமக்கு ரொம்ப பிடிச்சிரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபி வச்சிரும், அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி வச்சிருக்கிற ஒருத்தன், இந்த போதை பொருள் தொடக்கூடாது, இல்லை நான் ஃபேமிலி கூட இருந்தால் தொடக்கூடாது, இப்படியெல்லாம் வச்சிருக்கிற ஒரு டானாக இருந்தாலும் அவன் கொலை பண்ணிட்டு இருந்தாலும் அவனை பிடிக்கும்ல. ஸோ இட் வாஸ் ரிட்டன் லைக் தட். அந்த ரோல் யாரே பண்ணிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். நான் பண்ணது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அவ்வளோதான். நான் மொழி தெரியாத ஒருத்தன் வந்து ஏதோ தப்பாக பேசினாலும் ஜனங்களுக்கு பிடிச்சிச்சு. வெற்றி ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொன்னார், எங்கேயோ படம் பார்த்தாரா புதரிலையோ எங்கேயோ. அது வரைக்கும் நான் டப்பிங் கஷ்டப்பட்டு 13 நாள் டப்பிங் பண்ணேன். அப்போ கூட ஆக்சுவலாக வெற்றி தான் அந்த ரோலுக்கு டப்பிங் பேச வேண்டியது. பட் அவருக்கு டைம் கிடைக்கல, ரிலீஸ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, எடிட்டிங் போட்டது, சாங் ஷூட்டிங் போட்டது, அதுக்கு நடுவில் அவர் டப்பிங் பண்ண முடியல. ஸோ நான் பண்ணதே வச்சு கொஞ்சம் அங்கே புரியல, சில இடத்துல கொஞ்சம் தெளிவாக பேசிட்டு சொல்லுங்கள், கிஷோர் வாதிஸே வச்சுக்கலாம்னு சொல்லி அதுக்கு வந்து விக்ரம், வெற்றியோட அசோசியேட் டைரக்டர், அப்புறம் மணிகண்டன் சொல்லி 4 ஃப்ரெண்ட்ஸில் சவுண்ட் இன்ஜினியர் இருந்தார். இவங்க 2 பேரும் ஃபைட் இல்லை, கிஷோர் வாய்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதை வச்சுக்கலாம், இதை வச்சுக்கலாம்னு சொல்லி ஃபைனலாக ஏதோ கொஞ்சம் தெளிவாக பேசி விட்டோம். அப்போல்லாம் சிரிச்சுட்டே இருப்போம், நான் பேசுறது கேட்டால் எனக்கே சிரிப்பாக வரும், அவ்வளோ கேவலமாக பேசுவேன் தமிழை. பட் ஃபைனலாக வெற்றி எங்கேயோ படத்தை பார்த்து சொன்னார், கிஷோர் இங்கே என்ன பேசுகிறாங்க தெரியுமா, செல்வத்துக்கு மட்டும்தான் இங்கே இந்த சென்னை தமிழ் பேச வருது, வேறு யாருமே வரலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ பிடிச்சிடும். ஸோ யூ லைக் தி கேரக்டர், அது என்ன தப்பாக பேசினாலும் இப்போ ரஜினி சார்
அவர் தமிழுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ஆக்சென்ட் இருந்துகிட்டே இருக்கல, பட் ஸ்டில் நமக்கு பிடிக்கும் அவர் பேசுறதெல்லாம். ஸோ அது ஒரு ஸ்வாக் ஆயிடுச்சு, அது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. ஸ்டைல் ஆகிடும் அதான். ஸோ அப்படி நான் பேசுகிற தமிழும் பிடிச்சிச்சு, நான் பண்ண ரோலும் பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணுற ரோலெல்லாம் எதுக்குன்னா பொல்லாதவன் செல்வன் தான் பிடிக்கிறது. அந்த மாதிரி ஆயிடுச்சு, அது ஒரு ட்ரேட்மார்க் ஆயிடுச்சு. த்ரூ அவுட் இப்போ இந்த டப்பிங் செஷன் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. தமிழ் வார்த்தைகள் கஷ்டப்பட்டு நீங்கள் டப் பண்ணுறீங்க, அதுலேயும் வந்து வெற்றிமாறன் படத்தில் நீங்கள் சொன்னீங்க அவரை வச்சு தான் நான் வந்து கெட்ட வார்த்தையை கற்றுக்கிட்டேன். அந்த கெட்ட வார்த்தைலாம் எப்படி டப் பண்ண ஆரம்பிச்சிங்க? அதுவும் அவர் தான் சொல்லி கொடுத்தாரா? ஈஸி இல்லை, எனக்கு அது கெட்ட வார்த்தையும் தெரியவே தெரியாது. ஏன்னா கன்னடால பேசினா அது கெட்ட வார்த்தையா இருக்கும், எனக்கு தமிழ்ல பேசினா அது கெட்ட வார்த்தை மாதிரி இருக்காது, நான் ஈஸியா பேசுவேன். அண்ட் சினிமால இருக்க எல்லாருக்குமே ஒரு மைல் ஸ்டோன்னா நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ நீங்க உங்களுக்கு அது அந்த கனவு நினைவாயிருக்கு. ஸோ ஹவ் வாஸ் தட் ஃபீலிங்? எப்படி இருந்துச்சு அவர் கூட நடிக்கும்போது? இந்த கேள்வியை தப்பிச்சுக்கிறதுக்காக நான் நிறைய ட்ரை பண்ணேன். கபாலி பண்ண போய் கேட்டுருவாங்களோ, கேட்டா என்ன பதில் சொல்றது எனக்கு தெரியல. ஏன்னா அப்படியெல்லாம் ஒரு ஸ்பெஷலாக உனக்கு எனக்கு இன்னும் தோணவே இல்லை. இப்படி சொன்னா கொடுப்பாயிடும்ல, எவன் திமிரு பிடிச்ச நாய் இவன் இப்படி எல்லாம் பேசுறான். இல்ல நாங்க எப்படி அதை எடுத்துக்கிறோம்னா தலைவர் அந்த அளவுக்கு சட்டலா நம்ம கூட மெயின்டைன் பண்றாரு, அந்த அளவுக்கு ஹைப் பண்ணாம. நானும் அதான் சொன்னேன். ஃபைனலா வந்து ரொம்ப நாள் அதை டாட்ஜ் பண்ணி ஃபைனலா சார்தான் சொல்லியாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒருத்தர் இருக்காங்க, அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்ன சொல்கிறது தெரியும் எனக்கு, கபாலி பற்றி கேட்பாங்கன்னு சொல்லி என்ன பதில் சொல்கிறது எனக்கு ஒன்றும் தோணவே இல்லையே. இல்லை பொய்யா சொல்லணும் ஏதாவது, அப்படி தோணுச்சு இப்படி தோணுச்சு, முடியாதனால அதெல்லாம் ரொம்ப நாள் டாட்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து சொன்னேன், பாருங்கள் இது ஏன் தப்பு கிடையாது, அதில் எனக்கு ஒன்றும் தோணலை, ஏன் தப்பு கிடையாது, அவர் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தார். ஆக்சுவலி இட் இஸ் தட் அவர் கிரியேட் பண்ணுற கம்ஃபர்ட் தான் உங்களுக்கு யூ டோன்ட் ஃபீல் எனி திங் ஸ்பெஷல், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் அதை சொல்லிட்டு இருந்தேன், இப்போ இந்த குழந்தை கூட நடிக்கும் போது இருந்த மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய கேரக்டர்ஸ் அதாவது எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணிட்டு இருக்கீங்க, பாலிவுட், கோலிவுட், ஹாலிவுட் எல்லாத்துலேயுமே நடிச்சிட்டு இருக்கீங்க, வெப் சீரிஸ் பண்ணுறீங்க. எப்படி இதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? அண்ட் இப்போ கூட பேசும்போது நடுவில் டக்குன்னு கன்னடா வந்துருச்சுல, அந்த மாதிரி இப்போ ஆக்டிங்கும் வரும் இல்லையா டக்குன்னு? அப்போ பேரலாம் 2 ரோல் பண்ணுறீங்க, ஒன்று நெகட்டிவ் ஷேட், இன்னொன்று வந்து கேரக்டர் ரோல்னா எப்படி அதெல்லாம் பார்க்குறீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஓகே, நான் என்ன மாதிரி சோம்பேறி ஆக்டர்ஸ்க்கெல்லாம் ஓகே, ரொம்ப வந்து எனக்கு வந்து ஏதோ காமா தன்னடக்கத்தோட பேசுகிற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நிஜமாக அதுதான். ஏன்னா 50 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு, ஸோ 20 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ தெரியும்ல என்னோட லிமிடேஷன்ஸ் என்ன, என்னோட பாசிபிலிட்டிஸ் என்ன, எல்லாமே ஓரளவுக்கு அட்லீஸ்ட் தெரியும்ல, அதை வச்சு தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, எந்த ரொம்ப ஓவராக எஃபர்ட் போடுறதில்ல. ஸோ ரொம்ப சீரியஸான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோன்னா அங்கே எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருந்தால் போதும்னு எனக்கு தோன்றுறது. ஸோ அவ்வளோதான் போடுவேன் எஃபர்ட்டு. ஸோ அதனால் ரொம்ப அஃபெக்ட் ஒன்றும் பண்ணாது, என்ன நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாது. இது வந்து பேசுகிற அந்த ஃப்ளோவில் வர்றது அவ்வளோதான், வேர்ட்ஸ் எல்லாம் அது ஓகே. அந்த மாதிரி கேரக்டர்ஸில் நெகட்டிவ் ரோல் வந்து பாசிட்டிவ் ரோல்குள்ளே வருது, அந்த மாதிரி எல்லாம் உடம்புல எல்லாம் ஏற்றுக்க மாட்டேன், நான் அங்கே விட்டுட்டு வந்தேன். அண்ட் உங்களுடைய ஃபிலிமோகிராஃபியில் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டரைசேஷனுக்கும் வந்து டெப்த் இருக்கும். ஒரு எப்படி சொல்கிற அந்த கேரக்டருக்குன்னே நீங்கள் வந்து உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? இதுக்கு வந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுப்பீங்களா? இல்லை அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்க வேண்டாம், அதை எடுத்துக்கிட்டா நம்ம ஸ்டைல் மாறிடும், இப்படியே நம்ம போகலாம், எப்படி நீங்கள் அந்த வந்து முடிவு பண்ணுறீங்க? என்ன மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும்னா, ரெஃபரன்ஸ் எடுத்தாலும் அந்த மாதிரி பண்ண முடியாது, வந்தால் தானே பண்ண முடியும். ஸோ அரைக்குறையாக பண்ணால் புதுசாக தானே இருக்கும். நான் காப்பி பண்ணாலும் தெரியாது யாருக்கும் காப்பி பண்ணுறேன், ஏன்னா காப்பி பண்ண வராது, ஃபஸ்ட்டு பண்ணவே வராது. பண்ணவே ஒரு வேலை செய்ய தெரியாத ஒருத்தன் ஏதோ காப்பி பண்ணானா, காப்பி பண்ணான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? முடியாது. ஸோ அப்படி தப்பிச்சு வேணாம். அண்ட் இந்த விடுதலை பார்ட்டோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹவ் வாஸ் விஜய் சேதுபதி சார் பற்றி ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? வெரி இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி, நல்ல அவரோட சிந்தனையெல்லாம் நல்லா இருக்குது. இஸ் வெரி குட் பை ஹார்ட், இஸ் வெரி குட். அது தெரியுது, அவர் நடந்துக்கிறதுலே தெரியுது. அண்ட் ஹீ இஸ் வெரி மச் இன்வால்வ்டு இந்த கதைக்குள்ளே அவர் இருக்காருன்னு தெரியுது. சில விஷயங்கள்லாம் அவர் பேசுறது சொல்கிறது சின்ன சின்ன ஐடியா, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, இது சொன்னால் ஓகேவான்னு சொல்லுவார். கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்குது சார், நான் யோசிக்குவேன், நான் வந்து டைலாக் சொன்னால் போதும், நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், எனக்கு அதுதான் பெரிய சேலஞ்சாக இருக்கும் இங்கே வந்தால். அது வேறு அந்த கம்யூனிஸ்ட் தமிழ் வேறு இல்லை, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டதே கிடையாது, என் வாயில் வரவே வராது அந்த மாதிரி வேர்ட்ஸு. ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இஸ் வெரி நைஸ் ஹியூமன் பீயிங், எனக்கு ரொம்ப பிடிச்சது.
அண்ட் சூரி சார் வந்து நீங்கள் அஃப்கோர்ஸ் ஒரு 5 to 10 years பேக் வந்து அவர் ஒரு காமெடியனாக பார்த்துருப்பீங்க. இப்போ அதே படத்தில் அவர் கூட அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஆயிருக்காரு. அது எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்களே பார்த்து அட்மையர் பண்ணியிருப்பீங்க. ஸோ எஸ், அவரை பற்றி ஏதாவது ஒரு விஷயம். சூரி கூட இந்த படத்தில் இந்த வேல்யூ இருக்குல்ல, எனக்கு காம்பினேஷனில் வெறும் விஜய் சார் கூட தான். இட் இஸ் நைஸ், ரியலி ஹாப்பி ஆக்சுவலி. கூட அப்போ தான் புதுசாக வந்தவங்கள நான் ஒரு 2-3 படம் தான் பண்ணியிருந்தேன். அப்போ நானும் கிட்டத்தட்ட புதுசு தான், பட் எனக்கு வயசாக இருந்தது. அவங்க இல்லை, நாங்கள் வெண்ணிலா கபடி கூட வாஸ் மை 4th or 5th ஃபிலிம், அவ்வளோதான் 5வது படம் நினைக்கிற அவ்வளோதான். ஸோ இட் இஸ் நைஸ். அப்படி எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லான ரொம்ப சந்தோஷம். அதை விட என்ன இருக்குது சந்தோஷம். கூட வேலை செஞ்சவங்க எல்லாருமே அதே படத்தில் விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாரு. ஸோ 2 பேருமே இன்னைக்கு அவ்வளோ பெரிய லெவலில் இருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. லாஸ்ட்ல கூட தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கான வழி வகுக்காது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட டயலாக்ஸ் கேட்கும் போது ஒரு சில கூட்டங்கள் வந்து இப்படிலாம் எப்படி சொல்லலாம், இதெல்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க as a cast of விடுதலை? காஸ்ட் ஆஃப் விடுதலையே நான் சொல்ல விரும்பல. ஆஸ் அன் ஆடியன்ஸ் ஐ வில் சே இட் இஸ் a very ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்கள் ஜனங்களுக்காக என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஸோ சும்மா ஒரு ரசிகர் மன்றத்தை உண்டாக்கி, ரசிகர்களை உண்டாக்கி, சும்மா ஒரு 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 ஹீரோ வர்ஷிப் மாதிரி கொண்டு வந்து, ஸோ ஜனங்களுக்காக எதுவும் பண்ணல. இட்ஸ் டெமோக்ரஸி இல்லையா? டெமோக்ரஸியில் வந்து ஜனங்களுக்காகவே இருக்கணும். ஜனநாயகர்கள் வந்து ஜனங்களுக்காக வேலை செய்யணும், ஜனங்களை பற்றி யோசிக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த தத்துவமும் இல்லாமல், ஸோ ஜனங்களுக்கு சார்ந்த எந்த தத்துவமும் இல்லாமல் இருக்கிற ஜனங்க வந்து அவங்க உயிரோடு இருக்கணும்னா, அவங்க பவரில் இருக்கணும்னா அவங்க ரசிகர்களை தான் உண்டாக்க முடியும். ஸோ கேள்வி கேட்குற ஜனங்களை உண்டாக்க மாட்டாங்க. ஸோ கேள்வி கேட்குற ஜனங்களை சாகடிச்சிருவாங்க. ஸோ இது ரொம்ப உண்மையான, இன்னைக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு லைன் இதுன்னு எனக்கு தோன்றது ஆஸ் அன் ஆடியன்ஸ். இந்த படத்துடைய ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு விஷயம் ரொம்ப நோட்டபுளாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபாதராக இருக்கீங்க. அண்ட் இவங்க வந்து துருன்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணாலும் அடித்து வளர்க்கணும், அப்போ தான் பிள்ளைங்க வந்து சரியாக வளரும் அப்படின்னு. இது வந்து ஒரு இந்த 80s 90s இந்த ஃபாதர்ஸ் ஸ்டில் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அடித்து வளர்த்தா தான் வந்து நல்ல பிள்ளைங்களா வளருவாங்க அப்படின்னு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அப்படி தான் வளர்ந்தீங்களா? ஆமாம், நாங்கள் எல்லாருமே, என்னோட ஜென்ரேஷன் எல்லாமே அப்படி தான், கிட்டத்தட்ட எல்லாருமே அப்படி தான் வளர்ந்தாங்க. ஸோ அங்கே எங்கே சின்ன எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போவும் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் இப்போது அவ்வளோ அப்யூசிவாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது. வெளியே வந்து ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்குது, ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குது. முன்னாடி இந்த மாதிரி ஈஸி லைஃப் இல்லைல்ல. இப்போ எங்கள் அப்பாலாம் வந்து லைக் நாங்கள் பசங்களாக இருக்கிறப்போ அப்போ இருந்ததே கவர்மெண்ட் ஜாப், இல்லைன்னா ஒரு ஏதாவது ப்ரைவேட் ஃபேக்ட்ரியில் ஜாப். எல்லாமே 9 to 5 ஜாப் தான். எதுவும் ஒரு டைமில் இல்லைனாலும் ஷிஃப்ட் மட்டும்தான் இருக்கும். நைட் ஷிஃப்ட் போனால் டேயில் வந்து தூங்குவாங்க, நிம்மதியாக இருந்தாங்க. அப்போ 8 hours ஒர்க் இருந்தது, 8 hours ரெஸ்ட் இருந்தது, 8 hours தூக்கம் இருந்தது, ஃபேமிலி டைம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல. இப்போது பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் பீப்புள் ஆர் லைக் பேரண்ட்ஸ் ஆர் கெட்டிங் அப்யூசிவ். இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. ஸோ அதனால் வந்து இப்போவும் இது ரிலவெண்ட் தான் கண்டிப்பாக. படத்துடைய ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது லைக் இது வந்து ஃபுல்லி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். ஸோ ஆஸ் அ ஆடியன்ஸ் நாங்கள் வந்து எதை எதிர்பார்த்து இந்த படம் பார்க்கலான்னு சொல்கிறீங்க? நிறைய இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றியே நீங்கள் யோசிக்கிறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக பசங்களை வச்சு, ஏன்னா பசங்களை வளர்க்குறது வந்து வெறும் பசங்களை மட்டும் வளர்க்குறது இல்லை. பிகாஸ் அந்த பசங்க தான் போய் அடுத்து வந்து இந்த நாட்டோட சிட்டிசன் ஆக போகிறாங்க, அடுத்து இந்த சொசைட்டியோட சிட்டிசன்ஸ் ஆக போகிறாங்க. அவங்க இன்னும் பசங்களை பெற்றுக்க போகிறாங்க, அடுத்த பசங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்க, அடுத்தவங்கள அவங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ஃபுல் சொசைட்டியை நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்க, குழந்தைங்க மட்டும் இல்லை. ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிபிள் வேலை, ரொம்ப கன்ஃபியூசிங் வேலை கூட. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்பவே கன்ஃபியூசிங், ரொம்பவே சேலஞ்சிங், ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல், பட் ஸ்டில் என்ஜாயபிள் வேலை. ஸோ ஏன்னா அப்பப்போ நம்ம போகிற வழி சரியாக இருக்குது, அப்பப்போ சின்ன சின்ன கிளிம்சஸ் கிடைக்கும். சூப்பராக கரெக்டானே வளர்ந்துட்டுருக்கோம் நம்ம நினைக்கிறதுக்குள்ளே அது தப்பாக தோணும். ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டூ, பட் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், பட் பண்ணி தாகணும், வேறு வழியே இல்லை நமக்கு. அண்ட் நாட் ஜஸ்ட் இன் திஸ் ஃபிலிம், ரியல் லைஃப்லையும் நீங்கள் ஒரு ஃபாதர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பேரண்டிங்கோடைய வேல்யூஸ் தெரியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு நம்ம வளர்ந்த விதம் வேறு, பட் இப்போ இருக்க குழந்தைங்களை வளர்க்குற விதம் வேறங்கும் போது என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் ஏற்படுது? நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நிறைய முதல்ல நம்மளும் ஆக்சுவலாக குழந்தைங்களாக இருக்கிற பசங்களாக இருக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருந்தோம். இப்போ அவ்வளோ சிம்பிளாக இல்லை, அவ்வளோ எக்ஸ்போஜர் அவ்வளோ இதாகிடுச்சு, எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. வாழ்க்கையும் மாறிடுச்சு, சொசைட்டி மாறிடுச்சு, அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்போஜர் எல்லாமே மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது சேம் நம்ம மாதிரியே இருக்கணும்னு எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது.
அது கூடயே வந்து ஓகே ஒரு வழி நம்ம பார்த்துருக்கோம், எங்கள் அப்பா அம்மாலாம் வளர்த்த விதம் நம்ம பார்த்துருக்கோம். அதே விதத்தில் இவங்களை வளர்க்க முடியுமா? முடியாது. இந்த பசங்களே புரியல, நமக்கு எப்படி அவங்கள வளர்க்குறது? ஸோ தெரியாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம். இப்படி தான் பண்ணணும்னு சொல்லவே முடியாது. ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். இது சரியா, அது சரியா, அது இன்ஸ்டாகிராமில் பார்த்து, யூடியூப்பில் பார்த்து, எல்லா இடத்துலையும் பார்த்து, யாரோ சொல்லி, யாரோ திட்டி, பசங்களே திட்டி சொல்லி கொடுக்குறாங்க நிறைய விஷயங்கள். என் பசங்களே எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நான் அப்போ நீ இப்படி பண்ணுறேன், முட்டாளாக இருக்கேன் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் சொல்லி நான் கற்றுக்கிறேன்னு சொல்லி இப்படி ஓப்பனாக இருந்தால் தான் ஏதாவது கொஞ்சமாவது சரியான வழியில் போக முடியும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து பேரண்டிங் ஸ்கில்லே ரொம்ப வித்தியாசமானது. கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ண முடியும். ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் படங்கள் நடிச்சுட்டு ஃபேமிலி டைம் கூடயும் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணும்போது பசங்க வந்து எங்கேயாவது உங்களை மிஸ் பண்ணுவாங்களா? அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க, ஆனால் சொல்லிக்க மாட்டாங்க. பிகாஸ் அந்த வயசில் சுற்றி இருக்கிறவங்க யார் இருக்காங்க அவங்க தானே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எங்கள் ஃபேமிலிக்குள்ளே, வீட்டுக்கு வெளியே ஃப்ரெண்ட்ஸு, இவங்க தான் ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருக்குல்ல. அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க ரெகுலராக கூட இருந்தால் டெஃபினெட்லி அதோட இம்பேக்டே வேறு. கண்டிப்பாக இந்த வேலையில் அதுவும் நிறைய லாங்குவேஜில் பண்ணதுனால நான் அட்லீஸ்ட் பெங்களூரில் ஷூட்டிங் இருந்தால் அட்லீஸ்ட் நான் வீட்டில் போயிருக்கலாம். இப்போ சென்னைனா வந்து தான் ஆகணும், இங்கே தான் இருந்ததாகணும், நைட்டு வீட்டுக்கு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் கஷ்டமாக தான் இருக்கும், அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். பட் தே ஹவ் மேனேஜ் சம்ஹவ், தே ஹவ் பீன் மெச்சூர் எனஃப் டு மேனேஜ். என்னாலே முடியல, நான் தான் அங்கே போய் அப்பப்போ ஓவர் ஆக்டிங் பண்ணுறேன். ஸோ என்னாலே கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் வந்து என் பையன் வந்து பெரிய பையன், அப்போது சின்னவன், ஃபர்ஸ்ட் டைம் கனடாவில் ஒரு லீட் ரோல் பண்ணிட்டு அந்த படத்தில் நிறைய நாள் தேவைப்பட்டது. இங்கே போய் ரொம்ப நாள் வரல. அப்போது அவங்க அம்மம்மா வந்து எங்கேயோ வெளியே கூப்பிட்டு போயிருந்தாங்களா. ஸோ அங்கே ஏதோ அந்த வாத்தியெல்லாம் வாசிட்டு யாரோ போயிட்டுருக்காங்க. இவன் டும் கல்யாணம்னு சொல்லியிருக்கான். அவன் வந்து இல்லை கல்யாணம் இல்லாது, யாரோ இறந்துட்டாங்க. எனக்கு இறந்துட்டாங்கன்னு என்னான்னு தெரியாது. இறந்துட்டாங்கன்னா என்னான்னு கேட்டிருக்கான். ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை அவங்க போனால் வரமாட்டாங்கன்னு சொல்லி. இவன் வீட்டுக்கு வந்து சும்மா உட்காந்துருந்தாங்க ரொம்ப நேரம். என்னடா சும்மா உட்காந்துருக்கேன், அது பேச மாட்டேன். இல்லை, ஐ திங்க் மை ஃபாதர் இஸ் டெட். இதுக்கு நான் ரொம்ப நாள் வரல, அதனால வந்து ஸோ எனக்கே ஒரு மாதிரி, ஐயோ நம்ம போலன்னா பசங்க என்னெல்லாம் யோசிக்கிறாங்களே, ஐயோ எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த கில்ட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் இன்னும். உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முருகதாஸ் படத்தில் ஒரு சின்ன ரோல் இன்ட்ரெஸ்டிங் பண்ணிட்டுருக்கேன், சிக்கந்தர். அதை விட்டால் நவாசுத்தீன் கூட ஒரு படம் முடிச்சிருக்கோம் ஆல்ரெடி, கொஸ்தான்னு சொல்லி ஹிந்தி ஃபிலிம். கனடாவில் ஒரு 2-3 சின்ன படங்கள் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம்ஸ், குட்டி சின்ன பட்ஜெட் ஃபிலிம்ஸ். அவன் பொருளை வச்சு அவனே போடணும், அந்த டைலாக் மட்டும் சொல்லிட்டீங்க. எப்படி சொன்னேன்னு மறந்து போயிடுச்சு. ப்ளீஸ் நீங்கள் எப்படி சொன்னாலும் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். இப்போ யார் பொருளை வச்சு யாரை போடணும், யார் பொருளை வச்சு யாரையும் போடாதீங்க தயவு செஞ்சு. அண்ட் ஆல் தி பெஸ்ட். இதுக்கப்புறம் இன்னும் நான் சொன்ன மாதிரி தான் நிறைய படங்கள் பண்ணுங்க, நிறைய இன்டர்வியூஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மீட்டிங். தேங்க்யூ ஸோ மச். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.